Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. சைதன்ய சரிதாமிர்தம் அந்தியலீலை அத்தியாயம் 11. ஹரிதாச தாகூரின் மறைவு. நமாமி ஹரிதாசம் தம் சைதன்யம் தம் ச தத் பிரபும் சம்ஸ்திதாம் அப்யன்மூர்த்திம் ஸ்வாங்கே கிருத்வா நனர்த்தயா. ஹரிதாச தாகூருக்கும் அவரது உடலை தமது மடியில் வைத்து நடனமாடிய அவரது பிரபுவான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். எல்லா புகழும் மிக மிக கருணை வாய்ந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் பிரியமான பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீவாச தாகூரின் தலைவருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஹரிதாச தாகூரின் தலைவருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் கதாதார பண்டிதரின் பிரியமான தலைவருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்வரூப தாமோதரின் பிராணநாதருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் காஷி மிஸ்ரருக்கு பிரியமான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஜெகதானந்தரின் பிராண ஈஸ்வரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமிகளின் இறைவனுக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்வயம் பகவான் எனப்படும் சாக்ஷாத் கிருஷ்ணரான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக திருமேனிக்கு உரித்தாகட்டும். பிரியமான பிரபுவே, தங்களது தாமரை திருவடிகளில் காரணமற்ற கருணையுடன் எனக்கு தஞ்சமளியுங்கள். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உயிர் மூச்சான ஸ்ரீ நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். பிரபுவே, அருள் கூர்ந்து என்னை உங்களுடைய தாமரை திருவடிகளின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துங்கள். எல்லா புகழும் வயதின் காரணத்தினாலும் மரியாதையினாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினால் பெரியவராக நடத்தப்பட்ட அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். அருள் கூர்ந்து தங்களது தாமரை திருவடிகளின் பக்தியில் என்னை ஈடுபடுத்துவீராக. எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தங்களது உயிர் மூச்சாக கொண்டுள்ள எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். நீங்கள் அனைவரும் அருள் கூர்ந்து பக்தி தொண்டை எனக்கு தானமளியுங்கள். எல்லா புகழும் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி ஆகிய விருந்தாவனத்தின் 6 கோஸ்வாமிகளுக்கும் உரித்தாகட்டும். அவர்கள் அனைவரும் என் நாதர்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினாலும் அவரது சங்கத்தினர்களின் கருணையினாலும் நான் மகாபிரபுவின் லீலைகளையும் குணங்களையும் எழுதி கொண்டுள்ளேன். எவ்வாறு முறையாக எழுதுவது என்பதை நான் அறியேன். ஆயினும் எப்படியோ இந்த விளக்கங்களை எழுதி நான் என்னை தூய்மைப்படுத்தி கொண்டுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வாறாக ஜெகநாதபுரியில் தமது அந்தரங்க பக்தர்களுடன் தங்கியிருந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனத்தினை அனுபவித்தார். பகல் நேரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நடனம், கீர்த்தனம், பகவான் ஜெகநாதரின் தரிசனம் முதலியவற்றில் ஈடுபட்டார். இரவில் அவர் தமது மிகவும் அந்தரங்க பக்தர்களான ராமானந்தராயர் மற்றும் ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியின் சங்கத்தில் கிருஷ்ண லீலைகளின் தெய்வீக ரச அமிர்தத்தினை சுவைத்தார். இவ்விதமாக நீலாச்சலத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது நாள்களை மிகவும் மகிழ்ச்சியாக கழித்தார். கிருஷ்ணரின் பிரிவுணர்ச்சியினால் அவர் தமது உடல் முழுவதும் பல்வேறு தெய்வீக விகாரங்களை வெளிப்படுத்தினார். தினந்தோறும் அந்த விகாரங்கள் அதிகரித்தன. குறிப்பாக இரவில் அவை மேலும் அதிகமாக இருந்தன. சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தெய்வீக கவலை, கிளர்ச்சி, பிதற்றல் முதலிய அறிகுறிகள்
அவரில் இருந்தன. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் 2 முக்கிய உதவியாளர்களான சொரூப தாமோதரரும் ராமானந்தராயரும் இரவு பகலாக அவருடன் இருந்தனர். ஒரு நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அந்தரங்க சேவகரான கோவிந்தர் பகவான் ஜெகநாதரின் பிரசாதத்தினை ஹரிதாச தாகூரருக்கு வழங்குவதற்காக பெரும் மகிழ்ச்சியுடன் சென்றார். கோவிந்தர் ஹரிதாசரிடம் வந்தபொழுது ஹரிதாஸ் தாகூர் படுத்த நிலையில் தமது மாலைகளை மிகவும் மெதுவாக ஜெபித்து கொண்டிருப்பதை கண்டார். கோவிந்தர் கூறினார், அன்பு கூர்ந்து எழுந்து மகாபிரசாதத்தினை ஏற்றுக்கொள்வீராக. ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், இன்று உபவாசம் இருக்கிறேன். நான் எனது ஜபத்தின் தினசரி சுற்றுக்களை நிறைவு செய்யவில்லை. அவ்வாறு இருக்கையில் என்னால் எவ்வாறு உண்ண முடியும்? ஆயினும் நீங்கள் மகாபிரசாதத்தினை கொண்டு வந்துள்ளீர். என்னால் அதனை எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? இவ்வாறு கூறி அவர் மகாபிரசாதத்திற்கு பிரார்த்தனைகளை அர்ப்பணித்து அதிலிருந்து சிறிதளவு பிரசாதத்தினை எடுத்து உண்டார். மறுநாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாசரின் இடத்திற்கு சென்று அவரிடம் வினவினார், ஹரிதாசரே, நலமாக உள்ளீர்களா? ஹரிதாஸ் தாகூர் மகாபிரபுவிற்கு தமது நமஸ்காரங்களை அர்ப்பணித்து பதிலளித்தார், எனது உடல் நலமாகவே உள்ளது. ஆனால் என் மனமும் புத்தியும் தான் நலமாக இல்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாசரிடம் மேலும் வினவினார், உங்களுடைய நோய் என்ன என்பதை அறிய முடிகிறதா? ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், என்னால் எனது குறிப்பிட்ட அளவு நாம ஜபத்தினை நிறைவு செய்ய முடிவதில்லை. இதுவே எனது நோய். மகாபிரபு கூறினார், உங்களுக்கு தற்பொழுது வயதாகிவிட்டது. நீங்கள் தினசரி ஜெபிக்கும் சுற்றுக்களை குறைத்து கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே முக்தி பெற்றவர் என்பதால் சாதன பக்தியின் நியமங்களை இவ்வளவு உறுதியுடன் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. இந்த அவதாரத்தில் உங்களுடைய நோக்கம் மக்களை விடுவிப்பதாகும். நீங்கள் போதுமான முறையில் இவ்வுலகில் திருநாமத்தின் மகிமைகளை பிரச்சாரம் செய்துள்ளீர். மகாபிரபு முடிவாக உரைத்தார், எனவே தற்பொழுது நீங்கள் அன்பு கூர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் எண்ணிக்கையை குறைத்து கொள்ளுங்கள். ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், அருள் கூர்ந்து எனது உண்மையான வேண்டுகோளை கேளுங்கள். நான் மிகவும் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய உடல் மிகவும் மோசமானது. எப்பொழுதும் கீழ்த்தரமான பணியில் ஈடுபட்டுள்ளேன். எனவே நான் தாழ்ந்தவர்களில் தாழ்ந்தவனும் மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய நபருமாவேன். நான் காணக்கூடாதவன், தீண்டத்தகாதவன். ஆனால் நீங்கள் என்னை உங்களுடைய சேவகனாக ஏற்றுள்ளீர். என்னை நரகத்திலிருந்து விடுவித்து வைகுண்ட தலத்திற்கு உயர்த்தியுள்ளீர். அன்புள்ள பிரபுவே, நீங்கள் முற்றிலும் சுதந்திரமான பரமபுருஷர். நீங்கள் உங்களது சொந்த விருப்பத்தின் பேரில் செயல்பட்டு முழு உலகத்தையும் ஆட்டி வைக்கின்றீர். எம்பெருமானே, உங்களின் கருணையினால் நீங்கள் என்னை பல்வேறு வழிகளில் ஆட்டி வைத்துள்ளீர். உதாரணமாக, முதல் தர பிராமணர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சார்த உணவு எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நான் மிலேச்சர்களின் குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அதனை உட்கொண்டேன். நீண்ட நாட்களாக என்னிடம் ஒரு ஆசை உள்ளது. வெகு விரைவில் என் பிரபுவான நீங்கள் இந்த ஜட உலகில் உங்களுடைய லீலைகளை முடிவிற்கு கொண்டு வர உள்ளீர் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய லீலைகளின் அந்த இறுதி அத்தியாயத்தை எனக்கு காண்பிக்க வேண்டாம். அந்த காலம் வருவதற்குள் அருள் கூர்ந்து இந்த உடல் தங்களுக்கு முன்பாக வீழ்ந்து விடும்படி செய்யுங்கள். நான் உங்களுடைய தாமரையை போன்ற திருவடிகளை எனது இதயத்தில் பிடித்துக்கொண்டு நிலாவை போன்ற திருமுகத்தை கண்களால் காண விரும்புகிறேன். எனது நாவினால் உங்களுடைய திருநாமத்தினை ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா என்று உச்சரிப்பேன். இதுவே எனது விருப்பம். அருள் கூர்ந்து நான் எனது உடலை இவ்விதமாக கைவிடுவதாகட்டும். மிகவும் கருணை வாய்ந்த பிரபுவே, உங்களுடைய கருணையினால் அது சாத்தியமாகும் என்றால் எனது இந்த விருப்பத்தினை பூர்த்தி செய்வீராக. சைதன்ய மகாபிரபு கூறினார், அன்புள்ள ஹரிதாசரே,
கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்பதால் உங்களுடைய விருப்பத்தினை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆயினும் நான் என்னவெல்லாம் இன்பத்தை பெற்றேனோ அவை அனைத்தும் உங்களுடைய சங்கத்தினால் கிடைத்தவையே. என்னை கைவிட்டு நீங்கள் செல்வது பொருத்தமானதாக இருக்காது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்துக்கொண்டு ஹரிதாஸ் தாகூர் கூறினார், பிரபுவே, எந்த மாயையும் உருவாக்க வேண்டாம். நான் மிகவும் வீழ்ச்சியுற்றவன். ஆயினும் நீங்கள் நிச்சயமாக எனக்கு இந்த கருணையை வழங்க வேண்டும். பிரபுவே, எனது தலையில் அமரும் அளவிற்கு தகுதி வாய்ந்த கோடிக்கணக்கான மதிக்கத்தக்க மாமனிதர்கள் உங்களது பக்தர்களாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் உங்களுடைய லீலைகளில் உதவி புரிகின்றனர். பிரபுவே, என்னை போன்ற ஓர் அற்பமான பூச்சி மடிய நேரிட்டால் அதனால் நஷ்டம் என்ன? ஓர் எறும்பு மடிய நேரிட்டால் உலகத்திற்கு என்ன நஷ்டம்? மகாபிரபுவே, நீங்கள் எப்பொழுதும் பக்தர்களின் மீது பாசம் கொண்டவர். நான் உங்களது இரண்டாம் தர பக்தன். ஆயினும் நீங்கள் என்னுடைய விருப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது மதிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்ததால் அங்கிருந்து எழுந்து புறப்பட்டார். ஆயினும் மறுநாள் பகவான் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு மீண்டும் ஹரிதாசரை சந்திக்க வருவார் என்பதும் முடிவு செய்யப்பட்டது. அவரை ஆலிங்கனம் செய்துவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது மதிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நீராடுவதற்காகவும் கடலுக்கு புறப்பட்டார். மறுநாள் காலை பகவான் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது எல்லா பக்தர்களையும் அழைத்து கொண்டு ஹரிதாச தாகூரை காண விரைந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் இதர பக்தர்களும் ஹரிதாஸ் தாகூருக்கு முன்பாக வந்தனர். ஹரிதாசர் தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மற்றும் அனைத்து வைஷ்ணவர்களின் தாமரை திருவடிகளில் அர்ப்பணித்தார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வினவினார், அன்புள்ள ஹரிதாசரே, செய்தி என்ன? ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், மகாபிரபுவே, எல்லாம் நீங்கள் என் மீது வழங்கும் கருணையே. இதை கேட்ட மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக முற்றத்தில் மாபெரும் சங்கீர்த்தனத்தினை தொடங்கினார். வக்ரேஸ்வர் பண்டிதர் அதில் முக்கிய நாட்டியக்காரராக இருந்தார். சொரூப தாமோதரரின் தலைமையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களும் ஹரிதாச தாகூரை சூழ்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கினர். ராமானந்தராயர், சார்வபௌம பட்டாச்சாரியர் முதலிய மாபெரும் பக்தர்களின் முன்னிலையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாச தாகூரின் புனிதமான குணங்களை எடுத்துரைக்க தொடங்கினார். ஹரிதாஸ் தாகூரின் தெய்வீக குணங்களை விவரிக்கையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு 5 வாய்கள் இருந்ததைப் போல தோன்றியது. அவர் மேலும் விவரித்த பொழுது அவரது பேரானந்தம் மென்மேலும் அதிகரித்தது. ஹரிதாஸ் தாகூரின் தெய்வீக குணங்களை கேட்டு எல்லா பக்தர்களும் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளுக்கு தங்களது மதிப்பிற்குரிய வணக்கங்களை அர்ப்பணித்தனர். ஹரிதாஸ் தாகூர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தமக்கு முன்பாக அமர செய்து 2 வண்டுகளைப் போன்ற தமது கண்களை மகாபிரபுவின் தாமரை திருமுகத்தின் மீது பதிய வைத்தார். அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தமது இதயத்தில் பிடித்து கொண்டார். அங்கிருந்த எல்லா வைஷ்ணவர்களின் திருவடி தூசியினை எடுத்து தமது தலையில் வைத்து கொண்டார். அவர் ஸ்ரீகிருஷ்ண சைதன்யரின் திருநாமத்தினை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கத் தொடங்கினார். மகாபிரபுவின் இனிமையான திருமுகத்தை பருகுகையில் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பொழிந்தது. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா என்று திருநாமத்தை உச்சரித்தபடி அவரது பிராணன் உடலை விட்டு பிரிந்தது. மாபெரும் அஷ்டாங்க யோகியைப் போல தமது சொந்த விருப்பத்தின்படி அற்புதமாக மரணமடைந்த ஹரிதாஸ் தாகூரை கண்டு அனைவரும் பீஷ்மதேவரின் மறைவினை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் அனைவரும் ஹரி கிருஷ்ணா என்று திருநாமங்களை உச்சரித்து பேரொலியினை எழுப்பினர்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரேமையில் மூழ்கினார். மகாபிரபு ஹரிதாச தாகூரின் உடலினை எடுத்து தமது மடியில் கிடத்திக் கொண்டார். அதன் பின்னர் அவர் பிரேமையின் மாபெரும் பரவசத்துடன் முற்றத்தில் ஆடத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பரவசமான பிரேமையில் எல்லா பக்தர்களும் தன் நிலை மறந்தனர். பிரேமையில் அவர்களும் சங்கீர்த்தனம் புரிந்து ஆடத் தொடங்கினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிறிது நேரம் ஆடினார். அதன் பின்னர் ஸ்வரூப தாமோதர கோசாமி ஹரிதாஸ் தாகூரின் உடலுக்கு செய்ய வேண்டிய இதர சடங்குகளை பற்றி அவரிடம் தெரிவித்தார். அதன் பின்னர் ஹரிதாஸ் தாகூரின் உடல் விமானத்தை போன்ற பாடையில் வைக்கப்பட்டு சங்கீர்த்தனத்துடன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த ஊர்வலத்தின் முன்பாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆடினார். வக்ரேஸ்வர பண்டிதரும் இதர பக்தர்களும் அவருக்கு பின்பாக பாடி ஆடினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூரின் உடலை கடலில் நீராட்டினார். அதனைத் தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த கடல் மகா தீர்த்தமாகிவிட்டது என்று அறிவித்தார். ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளை தீண்டிய நீரினை ஒவ்வொருவரும் பருகினர். அதன் பின்னர் அவர்கள் பகவான் ஜெகநாதரின் சந்தன பிரசாதத்தினை ஹரிதாஸ் தாகூரின் மேனியில் பூசினர். மண்ணில் குழி தோண்டப்பட்டு ஹரிதாஸ் தாகூரின் உடல் அதனுள் வைக்கப்பட்டது. பட்டுக்கயிறு, சந்தனம், உணவு, துணி முதலிய பகவான் ஜெகநாதரின் பிரசாதங்கள் அவரது உடலின் மீது வைக்கப்பட்டன. அவரது உடலை வலம் வந்தபடி பக்தர்கள் சங்கீர்த்தனம் புரிந்தனர். வக்ரேஸ்வர பண்டிதர் மகிழ்ச்சியுடன் நடனமாடினார். தமது தெய்வீக கரங்களை கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூரின் உடலை மணலால் மூடி ஹரிபோல் ஹரிபோல் என்று உரைத்தார். பக்தர்களை மணலை கொண்டு ஹரிதாஸ் தாகூரின் உடலை மூடினர். அதன் பின்னர் அந்த இடத்தில் ஒரு தளம் அமைக்கப்பட்டு அந்த தளத்தினை சுற்றிலும் வேலி போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அத்தளத்தினை சுற்றி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆடி பாடினார். ஹரிநாமம் பலமாக ஒலிக்கப்பட அந்த முழக்கம் பிரபஞ்சம் முழுவதையும் நிரப்பியது. சங்கீர்த்தனத்திற்கு பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களுடன் இணைந்து பெரும் மகிழ்ச்சியுடன் கடலில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டபடி நீராடினார். ஹரிதாச தாகூரின் சமாதியினை வலம் வந்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதர் கோயிலின் சிம்மத்வாரத்திற்கு சென்றார். நகரம் முழுவதும் சங்கீர்த்தனத்தின் பேரொலியில் அதிர்ந்து கொண்டிருந்தது. சிம்மத்வாரத்தை அடைந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது துணியினை விரித்து அங்கிருந்த அனைத்து கடைக்காரர்களிடமும் பிரசாதத்தை யாசிக்கத் தொடங்கினார். மகாபிரபு கூறினார், நான் ஹரிதாஸ் தாகூரின் மறைவினை கௌரவிக்கும் திருவிழாவிற்காக பிரசாதத்தினை யாசிக்கின்றேன். அன்பு கூர்ந்து அனைவரும் வழங்கி அருளுங்கள். இதை கேட்ட எல்லா கடைக்காரர்களும் உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகப்பெரிய கூடைகளில் பிரசாதத்தினை சைதன்ய மகாபிரபுவிடம் வழங்க முன்வந்தனர். இருப்பினும் ஸ்வரூப தாமோதரர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். கடைக்காரர்கள் தங்களது கூடைகளுடன் தத்தமது கடைகளுக்கு சென்று அமர்ந்தனர். ஸ்வரூப தாமோதரர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அவரது இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தார். தம்முடன் 4 வைஷ்ணவர்களையும் பிரசாதத்தை சுமப்பதற்காக 4 வேலையாட்களையும் வைத்து கொண்டார். ஸ்வரூப தாமோதரர் எல்லா கடைக்காரர்களிடமும் கூறினார், எனக்கு இங்குள்ள ஒவ்வொரு பதார்த்தத்திலும் 4 கையளவு பிரசாதத்தினை வழங்குங்கள். இவ்விதமாக பல்வேறு வகையான பிரசாதங்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த சுமையினை நன்றாக கட்டி 4 வேலைக்காரர்கள் தங்களது தலையில் சுமந்து வந்தனர். ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி மட்டுமின்றி வாணிநாத பட்டநாயக்கரும் காஷி மிஸ்ரரும் ஏராளமான பிரசாதத்தினை அனுப்பி வைத்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் வரிசையாக அமர செய்தார்.
அவரே சுயமாக பிரசாதத்தினை 4 ஆட்களின் உதவியுடன் பரிமாறத் தொடங்கினார். பிரசாதத்தினை கொஞ்சமாக வழங்கும் பழக்கம் மகாபிரபுவின் திருக்கரத்திற்கு கிடையாது. எனவே அவர் ஒவ்வொருவரின் இலையிலும் குறைந்தது 5 பேர் உண்ணும் அளவிற்கு பிரசாதத்தினை பரிமாறினார். ஸ்வரூபதாமோதர கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் வேண்டுகோள் விடுத்தார். மகாபிரபுவே, அருள் கூர்ந்து அமர்ந்து நிகழ்வதை கவனியுங்கள். இந்த ஆட்களின் உதவியுடன் நான் பிரசாதத்தை பரிமாறுகிறேன். ஸ்வரூபதாமோதரர், ஜெகதானந்தர், காஷீஸ்வரர், சங்கரர் ஆகிய 4 பக்தர்களும் இடைவிடாது பிரசாதத்தினை பரிமாறினர். அமர்ந்திருந்த எல்லா பக்தர்களும் மகாபிரபு பிரசாதம் ஏற்கும் வரை பிரசாதத்தினை ஏற்க மாட்டார்கள். அந்த நாளில் மகாபிரபுவிற்கோ காஷி மிஸ்ரர் அழைப்பு விடுத்திருந்தார். எனவே காஷி மிஸ்ரர் அங்கே நேரில் வந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு மிகுந்த கவனத்துடன் பிரசாதம் வழங்கி அவரை உண்ண செய்தார். பரமானந்த புரி, பிரம்மானந்த பாரதி ஆகியோருடன் அமர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரசாதத்தினை ஏற்றுக்கொண்டார். அவர் உண்ண ஆரம்பித்த பின்னர் மற்ற வைஷ்ணவர்களும் உண்ணத் தொடங்கினர். பிரசாதம் பரிமாறிய பக்தர்களிடம் அதிகமாக கொடுங்கள், அதிகமாக கொடுங்கள் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்து கூறிய காரணத்தினால் ஒவ்வொருவரும் கழுத்து வரை உண்டனர். எல்லா பக்தர்களும் பிரசாதம் ஏற்று தங்களது கையையும் வாயையும் கழுவிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் ஒவ்வொருவரையும் மலர் மாலை மற்றும் சந்தனம் கொண்டு அலங்கரித்தார். பிரேமையின் பரவசத்தில் மூழ்கியவராக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களுக்கும் வரமளித்தார். அவற்றினை அந்த பக்தர்கள் அனைவரும் பெரும் திருப்தியோடு கேட்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த வரத்தினை வழங்கினார். யாரெல்லாம் ஸ்ரீ ஹரிதாச தாகூரின் மறைவு விழாவினை தரிசித்தார்களோ, யாரெல்லாம் இங்கு பாடி ஆடினார்களோ, யாரெல்லாம் ஹரிதாஸ் தாகூரின் உடலுக்கு மணலை அர்ப்பணித்தார்களோ, யாரெல்லாம் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு பிரசாதத்தினை ஏற்றார்களோ, அவர்கள் அனைவரும் வெகு விரைவில் கிருஷ்ணரை அடைவர். இது ஹரிதாஸ் தாகூரை தரிசிப்பதன் அற்புத சக்தியாகும். கிருஷ்ணர் என் மீது கருணை கொண்டு ஹரிதாஸ் தாகூரின் சங்கத்தினை வழங்கியிருந்தார். அவரது விருப்பம் சுதந்திரமானதாயிற்றே. அவர் தற்பொழுது அந்த சங்கத்தினை துண்டித்து விட்டார். ஹரிதாஸ் தாகூர் இந்த ஜட உலகினை துறந்து செல்ல விரும்பிய பொழுது அவரை தடுப்பது எனது சக்திக்கு உட்பட்டதாக இல்லை. முந்தைய காலத்தில் பீஷ்மர் தமது சுய விருப்பத்தின்படி உயிரை கைவிட்டார் என்பதை நாம் சாஸ்திரங்களில் கேள்விப்பட்டுள்ளோம். அதுபோலவே ஹரிதாஸ் தாகூரும் தமது சுய விருப்பத்தின்படி உயிரை துறந்தார். ஹரிதாஸ் தாகூர் இப்பூ உலகின் சிரோமணியாக திகழ்ந்தார். அவரின்றி தற்பொழுது இவ்வுலகம் மதிப்புமிக்க இரத்தினத்தினை இழந்து நிற்கின்றது. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனைவரிடமும் கூறினார், ஜெய ஜெய ஹரிதாஸ் என்று கூறி ஹரியின் திருநாமங்களை உச்சரியுங்கள். அதனைத் தொடர்ந்து அவரும் நடனமாடத் தொடங்கினார். அனைவரும் உச்சரிக்கத் தொடங்கினர். பகவானின் திருநாம உச்சாடனத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திய ஹரிதாசருக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களுக்கும் விடை கொடுத்து மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த உணர்வுடன் ஓய்வெடுத்தார். இவ்வாறாக நான் ஹரிதாச தாகூரின் வெற்றிகரமான மறைவினை உரைத்துள்ளேன். இந்த வர்ணனைகளை கேட்பவர் நிச்சயமாக தமது மனதினை கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் உறுதியாக நிலைநிறுத்துவார். ஹரிதாஸ் தாகூரின் மறைவையும் அதனை கொண்டாடுவதற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மேற்கொண்ட பெரும் அக்கறையையும் பார்ப்பதன் மூலமாக மகாபிரபு தம்முடைய பக்தர்களிடம் எவ்வளவு பாசத்துடன் உள்ளார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் எல்லா சந்நியாசிகளின் சிரோமணியாக உள்ள போதிலும் ஹரிதாச தாகூரின் விருப்பத்தினை முழுமையாக நிறைவேற்றினார். ஹரிதாஸ் தாகூர்
தமது வாழ்வின் இறுதி தருணத்தில் இருந்தபோது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருக்கு தரிசனம் கொடுத்து ஸ்பரிசமும் கொடுத்தார். அதன் பின்னர் மகாபிரபு ஹரிதாச தாகூரின் உடலை தமது மடியில் வைத்து அந்த உடலுடன் ஆடினார். தமது காரணமற்ற கருணையினால் மகாபிரபு தாமே ஹரிதாஸ் தாகூரின் உடலை மணலை கொண்டு மூடினார். அவரே நேராக சென்று கடைக்காரர்களிடம் யாச்சித்தார். அதன் பின்னர் ஹரிதாஸ் தாகூரின் மறைவினை கொண்டாடுவதற்காக அவர் பெரும் திருவிழாவினை நிகழ்த்தினார். ஹரிதாஸ் தாகூர் மகாபிரபுவின் மாபெரும் பக்தர்களில் ஒருவராகவும் மாபெரும் அறிஞராகவும் இருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு முன்பாக அவர் மறைந்தது அவரது நல்ல அதிர்ஷ்டம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வாழ்க்கையும் குணங்களும் அமிர்த பெருங்கடலை போன்றவை. மனதையும் செவியையும் நிறைவு செய்ய அதன் ஒரு துளி போதுமானதாகும். அறியாமையின் பெருங்கடலை கடப்பதற்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த சைதன்ய மகாபிரபுவின் சரித்திரத்தினை நம்பிக்கையுடனும் அன்புடனும் கேளுங்கள். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன்.